சார்பாக இன்று ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு மதுரை, தேனி, திருச்சி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பல ஊர்களில் இருந்து தேர்வு வந்திருக்கிறார்கள். அவருக்கு முதலில் மனமான நன்றி. தொடர்ந்து பல வருடங்களாக தமிழில் மெயின் தேர்வு எழுதுபவர்களுக்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சரியான மதிப்பெண்ணை வழங்குவதில்லை. கடந்த முறை நடைபெற்ற பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் கூட குரூப் 2A தேர்வில் ஒரு சமமற்ற தேர்வு நடந்தது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தின் விதிப்படி ஆர்டிகல் 15 படி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஒரு பொது தேர்வில் சமமான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இப்போ டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டு பொது தமிழ் தேர்வர்கள் 60 கேள்விகளுக்கு 40 கேள்விகள் மேல் யாருமே எழுத முடியாதபடி இங்கே வந்துருக்கிற தேர்வுகள் யாரை வேணும்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். பல வருடங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. குரூப் 1 மெயின்ஸ் 4 டைம் எழுதிக்கிறாங்க, நிறைய டைம் இன்டர்வியூ போயிருக்கிறாங்க. 60 கேள்விகளுக்கு 40 கேள்விகள் மேலே யாருமே எழுத முடியாது. இது மிகப்பெரிய ஒரு அநீதி. தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழில் சுற்றறிக்கை வேணும், தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து போடணும், தமிழ் வார விழா சொல்லி நிறைய சர்வே பண்ணுறாங்க. பட்ஜெட்டை கூட தமிழில் பார்த்தீங்கன்னா ரூபாய் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை. பொது தமிழ் கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி தோற்றுவிக்கப்பட்ட இந்த 100 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சமூக அநீதி டிஎன்பிஎஸ்சி நிகழ்ந்ததில்லை. ஒரு குரூப் 4 தேர்வு என்றால் பொது ஆங்கிலம் தேர்வுகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. குரூப் 2 தேர்வு என்றால் பொது தமிழ் தேர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருந்து மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஊழலில் மூடி தெரிந்திருக்கிறது டிஎன்பிஎஸ்சி. அதற்கு மிக சிறந்த சமீபத்திய உதாரணம் தற்போது நடைபெற்ற குரூப் A தேர்வு முடிவு. அதாவது ஒரு பொது தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. குரூப் 2A தேர்வுக்கும் குரூப் 2 தேர்வுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் காமன் பேப்பர், பொதுவான பேப்பர். ஒரு தேர்வர் 156 கேள்வி, ஒரு ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு தேர்வர், அதிக மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு தேர்வர், அவர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க எலிஜிபிள் வெளியே அனுப்பிடுறாங்க. தேர்வு தாளை குறிப்பிடு தமிழ் வழியில் எழுதிய தேர்வர்களுக்கு நன்முறையில் மதிப்பீட்டை வழங்கிடு. டிஎன்பிஎஸ்சி நன்முறையில் தேர்வு எழுதிய தமிழ் வழி தேர்வர்களுக்கு மதிப்பெண்ணை வழங்கிவிடு. ஆங்கிலத்தில் எழுதியவர்களுக்கு தந்தது போல் எங்களுக்கும் மதிப்பீட்டை வழங்கிடு. எங்கள் வாழ்வில் அடிக்காதே நேர்மையான முறையில் தேர்வை நடத்திடு. டிஎன்பிஎஸ்சி எங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான முறையில் போராடும் எங்களுக்கு நியாயத்தை வழங்கிடு. டிஎன்பிஎஸ்சி கடந்த கால முறைகேடுகள் அனைத்தையும் கலைந்திடு. எத்தனையோ முறைகேடுகள் நடந்திட்டது, அதனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். அதனையும் நியாயமான முறையில் தீர்வை அளித்திடு. விரைந்து எங்களுக்கு நியாயத்தை அளித்திடு. எத்தனையோ கிராமத்து மக்கள் வாழ்க்கையை தொலைத்து இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அவர்களுக்கும் நியாயத்தை தந்திடு. டிஎன்பிஎஸ்சி பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை நியாயமான முறையில் தந்திடு. ஆணுக்கு சமமாக பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை தந்திடு. 20% தமிழ் மொழி இடஒதுக்கீட்டை நியாயமான முறையில் முறைப்படுத்திவிடு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுக்கு மேற்கொள்ளக்கூடிய தேர்வுகள் சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த முக்கியமான போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நடந்திருக்கும் தேர்வுகளுக்கு ஏரியா நண்பர்களுடைய மனமாற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்தளவு கடந்த 25
எந்த ஊழல் வழக்கு கூட இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊழல் வழக்கை சரியாக விசாரிக்காமல் அரசாங்கம் கட்டிக்கொண்டு கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளபடி டிஎன்பிஎஸ்சி நடைபெறக்கூடிய ஊழலை விசாரிப்பதற்கு தனிநபர் குழு அமைக்கப்படும் என்று நம்முடைய முதல்வர் தெரிவித்திருந்தார். அந்த தனிநபர் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாணவ மாணவியர்களுக்கு ஒரு சமமான வாய்ப்பினை டிஎன்பிஎஸ்சி வழங்க வேண்டும். ஒரு குரூப் 4 தேர்வு என்றால் பொது ஆங்கிலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் 2 தேர்வு என்றால் பொது தமிழ் கேள்விகளை கடினமாக கேட்போம்னு சொல்கிறாங்க. தமிழ் மீடியமோ ஆங்கில மீடியமோ அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வுகளை குறித்து கொடுத்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்வில் ஒரு ஊழல் நடைபெற்றது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற அந்த ஊழலை நாம் விசாரிக்க வேண்டும். பட் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் அது செய்கிறதே கிடையாது. கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 2A தேர்வில் ஒரு சமமற்ற முறையில் நடைபெற்ற ஒரு தேர்வு தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு போர் என்பதை நாம் கூறுகிறோம். 200 கேள்விகள் சமமான கேள்விகளாக இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஒரு 60 கேள்விகள் லாங்குவேஜ் பேப்பர் சொல்லி சொல்கிறோம். தமிழ் கேள்விகளை 60க்கு 40 கேள்விக்கு மேலே யாருமே சரியாக எழுத முடியாதபடி இந்த குற்றச்சாட்டு வந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த 10 வருடங்களாக, கடந்த 5 வருடங்களாக, கடந்த 3 வருடங்களாக பல முறை இன்டர்வியூ போயிருக்கிறாங்க, குரூப் 1 இன்டர்வியூ போயிருக்கிறாங்க, குரூப் 2 இன்டர்வியூ போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழ் கேள்விகளில் 60 கேள்விக்கு 40 கேள்விகளை யாருமே எழுத முடியாது. இங்கே வந்துருக்கிற தேர்வுகளை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு அந்த கேள்வித்தாள்களை கஷ்டமாக செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிஎன்பிஎஸ்சிலேயே வந்தது. தமிழ் மீடியம் தேர்வுகள் குரூப் 4 மட்டும்தான் எலிஜிபிளாக, குரூப் 2, குரூப் 1 போன்ற அதிகாரிகளாக தமிழ் மீடியம் தேர்வுகள் ஆகக்கூடாது என்று டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை நடைபெற்ற அந்த குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், அதற்கு முன்னே நடைபெற்ற ஒரு குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், ஊழல் மிகவும் மனிந்து காணப்படுகிறது. ஒரு குரூப் 2A தேர்வில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாத ஒருத்தர் குரூப் 2 தேர்வில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக ஒரு குறைபாடு கிடையாது. நிர்வாக குறைபாடு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது? டிஎன்பிஎஸ்சி கையில் இருக்கிறது. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாரு, நீங்கள் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க, நீங்கள் 50 நாளில் பண்ணுறீங்க, 60 நாள் பண்ணுறீங்க என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள். பட் அந்த ரிசல்ட் 100% எந்த அளவுக்கு உண்மையானது, நேர்மையானது, நியாயமானது என்பது டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து நினைவு கூற வேண்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஒரு யூபிஎஸ்சி சேர்மனுடைய ஒரு மருமகன் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணால் யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க? உடனடியாக விசாரிப்பாங்க.